வெல்கம் டு கோல்டன் சேனல். நாம் இன்னைக்கு 3 நிமிஷத்தில் இன்றைய எல்லா செய்திகளையும் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் வேகமாக குறையும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருவதுடன் சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. மேலும் தமிழ்நாட்டில் கொரோனா இறப்பு விகிதமும் இன்று முதல் குறைய தொடங்கியுள்ளது. கொரோனாவை வெல்வதற்கான பாதையில் தமிழ்நாடு பயணிக்க தொடங்கிவிட்டதை காட்டுகிறது. தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 24,405. சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 32,221. கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 463. கருத்து கேட்பில் +2 தேர்வு நடத்த 60% ஆதரவு. இன்றும் கருத்து கேட்பு தொடரும் என்றும் பிறகு முதலமைச்சருடன் அமைச்சர்கள் ஆலோசனை செய்து +2 தேர்வு ரத்து செய்வதா அல்லது தேர்வு நடத்துவதா என்று முடிவெடுக்கப்படும். 14417 என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் கல்வியாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தமிழகத்தில் ஊரடங்கு ஜூன் 7 முடிவடையும் நிலையில் ஊரடங்கு நீட்டிப்பு செய்வதா அல்லது பாதிப்பு குறைவாக உள்ள இடங்களில் என்னென்ன தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிப்பு செய்வது குறித்து இன்று 11:30 மணிக்கு தமிழக முதலமைச்சர் ஆலோசனை. பாரத பயோடெக் நிறுவனத்துடன் தமிழக அரசு பேச்சுவார்த்தை. தமிழகத்திலேயே தடுப்பு மருந்துகள் தயாரிப்பதற்கு தமிழக முதல்வர் முயற்சி. திருநங்கைகளுக்கு ரூ.2000 நிவாரண நிதி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. நகர பேருந்துகளில் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக பயணம் செய்யலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. கருப்பு பூஞ்சை சிகிச்சைக்கு 30,000 மருந்துகள் உடனடியாக தமிழகத்திற்கு தேவை என்று தமிழக முதல்வர் மத்திய அமைச்சருக்கு கடிதம். மதுரைக்கு மற்றொரு மகுடம். மதுரையில் 2 லட்சம் சதுர அடியில் 70 கோடி ரூபாயில் அதிநவீன கலைஞர் நினைவு நூலகம் திறக்கப்பட உள்ளது. பல்லாண்டு கால கோரிக்கை நிறைவேறியதாக மக்கள் மகிழ்ச்சி. தமிழக முதல்வருக்கு நன்றி. 80 மில்லியன் தடுப்பு மருந்துகளை உலகம் முழுவதும் பகிர்ந்தளிக்க முடிவு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. கர்நாடகாவில் ஜூன் 14 வரை ஊரடங்கு நீட்டிப்பு. கொரோனா பரவலின் காரணமாக ஒலிம்பிக் ஒருங்கிணைப்பு பணியில் இருந்து 10,000 தன்னார்வலர்கள் விலகினர். இதனால் இந்த ஆண்டு டோக்கியோவில் ஒலிம்பிக் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வைகை அணையில் இன்று முதல் தண்ணீர் திறப்பு. தொடர்ந்து 120 நாட்களுக்கு 900 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படும். மேட்டூர் அணை நீர்மட்டம் 97.33 அடி. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 89.24 அடி. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் $96.23 டீசல் $90.38 விற்கப்படுகிறது. தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,655 ரூபாய்க்கும் 1 சவரன் 37,240 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 77 ரூபாய் 50 பைசாவிற்கும் வெள்ளி 10 கிராம் 775 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல். கிளிக் த பெல் பட்டன்.